திருஷ்யம் 3 மூவிக்கான ஃபுல் ஷூட்டிங் இப்ப முடிச்சிட்டாங்க. அது அபிஷியல் அனௌன்ஸும் பண்ணிட்டாங்க. சோ மூவி சீக்கிரமே ரிலீஸ் ஆக போகுது. மோஸ்டா அடுத்த வருஷம் சம்மருக்கு இந்த மூவி ரிலீஸ் ஆகும். ஜித்து ஜோசப் டைரக்ஷன்ல மோகன்லால், மீனா, சித்திக் நடிக்கிறாங்க. அனில் ஜான்சன் மியூசிக் பண்றாரு. அனுபமாவோட லாக்டவுன் மூவிக்கு சென்சார்ல யூஏ சர்டிபிகேட் கொடுத்திருக்காங்க. டிசம்பர் 5 மூவி ரிலீஸ் ஆகும். மூவிக்கு இன்சைட் ரிப்போர்ட் நல்லா வந்திருக்கு. படம் எப்படி இருக்குன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். கார்த்தியோட வாவாத்தியர் படத்துக்கான அடுத்த சிங்கிள் இப்ப ரிலீஸ் ஆயிடுச்சு. அண்டு படம் டிசம்பர் 5 ரிலீஸ் ஆகும்னு சொன்னாங்கல்ல, இப்ப போஸ்ட்மார்ட் ஆகி டிசம்பர் 12க்கு போயிருக்கு. அதையும் அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. நலன் குமாரசாமி டைரக்ஷன்ல கார்த்திக், கிருத்தி ஷெட்டி, சத்யராஜ் நடிக்கிறாங்க. சந்தோஷ் நாராயணன் மியூசிக் பண்றாரு. சிவகார்த்திகேயன், சுதா கொங்கரா காம்போல இப்ப பராசக்தி படம் ரெடி ஆயிட்டு இருக்கு. இந்த படம் ஜனவரி 14 ரிலீஸ் ஆக போகுது. இப்ப இவங்க காம்போல திரும்ப இன்னொரு படம் ஒண்ணு வரப்போறதா நியூஸ் வந்துகிட்டு இருக்கு. பராசக்தி படத்துக்கு அப்புறம் இவங்க காம்போ திரும்ப ஒண்ணு சேரும். நிறைய படங்களுக்கு இப்படி நியூஸ் வரும். ஒரு படம் ரிலீஸ் ஆகும் போது அவங்க காம்போல இன்னொரு படம் ஒண்ணு வரப்போறதா. ஆனா ரிலீஸ் ஆகிற படம் ஹிட் ஆனாதான் அடுத்த படம் நடக்கும். இந்த படம் ஹிட் ஆகாத திரும்ப இந்த காம்போ நடக்குதான்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். தனுஷோட திரை இஷ்க்மேன் படம் 4 டேஸ்ல ஹிந்தி வெர்ஷன் மட்டும் 62 கோடி கிட்ட வசூல் பண்ணிருக்குன்னு அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. சோ சீக்கிரமே இந்த படம் 100 கோடி வசூலும் வந்துடும். ஜெயிலர் 2 மூவில விநாயகன் நடிக்க போறத அவரே அபிஷியலா இப்ப கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. ரீசெண்டா ஒரு இன்டர்வியூல இதை அவரு கன்ஃபார்ம் பண்ணிருக்காரு. ஜெயிலர் 2 ஸ்டார் காஸ்ட் எல்லாம் பார்த்தா ஏகப்பட்ட ஸ்டார் காஸ்ட் இருக்காங்க. ஆளுக்கு 5 நிமிஷம் கொடுத்தாலே 3 மணி நேரத்துக்கு படம் போயிடும் போல. அவ்வளவு ஸ்டார் காஸ்ட் மூவிக்குள்ள இருக்காங்க. நெல்சன் எந்த மாதிரி எல்லாருக்கும் ஸ்கிரீன் பிளேஸ் கொடுத்திருக்காரு. படம் எப்படி வந்திருக்குன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்த வருஷம் ஜூன் 12 இந்த மூவி ரிலீஸ் ஆகும். சூர்யா இப்ப பேக் டு பேக் மூவிஸ்ல நடிச்சுட்டு இருக்காரு. இப்ப ரீசெண்டா தான் கருப்பு படத்தோட கிளைமேக்ஸ் ஷூட்டிங் முடிஞ்சது. இதை முடிஞ்ச கையோட சூர்யா 46 ஷூட்டிங்க்கு ஊட்டிக்கு போயிட்டாரு. அங்க ஒரு சாங்கோட ஷூட்டிங் போகுது. இப்ப அதை முடிச்ச கையோட அடுத்து டிசம்பர் 8 சூர்யா 47 மூவிக்கான பூஜை நடக்க போகுது. சோ திரும்ப அங்க இருந்து இப்ப சென்னை வரணும். இந்த டிசம்பர் 8 பூஜை முடிஞ்சதும் திரும்ப சூர்யா 46 ஷூட்டிங்க்கு போயிடுவாரு. அண்ட் டிசம்பர் 3 வீக்ல இருந்து சூர்யா 47 ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகுது. அதுக்குள்ள சூர்யா 46 மோஸ்ட் ஆஃப் த ஷூட்டிங் முடிச்சிருவாங்க. ஒரு சில சீன்ஸ் மட்டும் இருந்துச்சுன்னா சூர்யா 46 47 மாறி மாறி சூர்யா நடிப்பாரு. என்டிஆர் 31 படம் என்ன ஆச்சுன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. மூவிக்கான ஷூட்டிங் போய்கிட்டு இருக்கு. அவங்க பெருசா எதுவும் அப்டேட் கொடுக்கறது இல்ல. நான் அப்டேட் வந்தா சொல்றேன். மியூசியம் முருக்கு 2 படம் பத்தி கேட்டிருக்காரு. மியூசியம் முருக்கு 2 எடுக்க போறதா நியூஸ் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஆனா இன்னும் பெருசா அவங்களும் அப்டேட் கொடுக்கல. அது ஏன்னு தெரியல. மோஸ்டா ஜனவரியில இதுக்கான அப்டேட் வரும்னு நினைக்கிறேன். நான் அப்டேட் வந்தா சொல்றேன். அஞ்சானோட ரீஎடிட்டட் வெர்ஷன் ஹிட்டா ஃபிளாப்பான்னு கேக்குறீங்க. இன்னும் ஒரு சில டேஸ் ஆகும். இதுக்கான வசூல அப்ப நான் சொல்லி படம் ஹிட்டா ஃபிளாப்பான்னு நானே அப்ப சொல்றேன். இப்ப வரைக்கும் படம் பார்க்கும்போது ஓரளவுக்கு நல்லா தான் போய்கிட்டு இருக்கு. லாரன்ஸோட அதிகாரம் படம் ஃபியூச்சர்ல வருமானு கேட்டிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு இந்த படம் வராது. STR 49 படம் பத்தி கேட்டிருக்காரு. பழைய STR 49 படம் பத்தி. அந்த படம் இப்போதைக்கு கொஞ்சம் தள்ளி போயிருக்கு. ஃபியூச்சர்ல இந்த படம் நடக்கும். அதுல சந்தான சிம்பு காம்போ வரும். இதுக்கான அப்டேட் நான் சொல்ல கிடையாது. அஜித்தோட அடுத்த படத்தை பிரசாந்த் நீல் எடுப்பாருன்னு. நான் இது கன்ஃபார்ம் கிடையாதுன்னு தான் எல்லா வீடியோலுமே சொல்லியிருக்கேன். சோ இந்த காம்போ இப்போதைக்கு நடக்காது. இதை பத்தி நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். பிரசாந்த் கரிகாம்பா படத்துக்கான ஷூட்டிங் போய்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா அங்க எதுவும் அப்டேட் கொடுக்கல. ஃபுல் ஷூட்டிங் முடிச்சுன்னு அப்டேட் விடுவாங்கன்னு நினைக்கிறேன். இதை பத்தி ஆல்ரெடி நான் ஷார்ட்ஸ் வீடியோ போட்டுட்டேன். சோ அந்த வீடியோ பாருங்க. D54 பத்தி இன்னைக்கு தான் ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ நான் போட்டேன் மதியம். இந்த மாசம் வரக்கூடிய அப்டேட்னு. இந்த கமெண்ட்டுக்கான அப்டேட்டும் என்கிட்ட இல்ல. நான் அப்டேட் வரும்போது சொல்றேன். இதை பத்தி கண்டிப்பா நான் ஷார்ட்ஸ் வீடியோ போடுறேன். கண்டிப்பா இந்த மாசம் முடியறதுக்குள்ள இதுக்கான ஷார்ட்ஸ் வீடியோ எல்லாம் வரும். லாஸ்டா போட்ட வீடியோல ஒரு ஃப்ரேம் கொடுத்து கண்டுபிடிக்க சொன்னேன். நிறைய பேர் கண்டுபிடிச்சிங்க. ஆன்சர் ஆண்டவன கட்டளை. இது இன்னைக்கு என்ன ஃப்ரேம், இது எந்த மூவின்னு கண்டுபிடிங்க. இன்னும் நிறைய மூவிஸ்க்கான அப்டேட் எல்லாம் கேட்டிருக்கீங்க. இந்த மூவிஸ்க்கான அப்டேட் எல்லாம் இப்போதைக்கு என்கிட்ட இல்ல. நான் அப்டேட் வரும்போது சொல்றேன். வேற அப்டேட் இருந்தா கேளுங்க.